பாமக வந்து எடப்பாடி தானே நேரடியா பேசினார். இல்ல அன்புமணி அவர்கள் நேரடியா பேசினாரு. ஆனா ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது போன எலெக்ஷனுக்கு வந்து பிஜேபியோட தான் போகணும்னு சொல்லியிருந்தாரு அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதிமுக போசன் நான் அவர் போலன்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாருல. அதுதான் இப்போ அன்புமணி கூட்டு பேசுனதே வந்து என்னை கூப்பிட்டு தான் பேசியிருக்கோம், நான் தான் நிறுவனர்னு சொல்லி ஒரு விவாதத்தில் இருக்கு. பாமகவை பொறுத்தவரை வழக்கு வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. இப்போ ஆமாம், ஐயா அவர்கள் போட்ட வழக்கில் சின்னம் கொடி வந்து கட்சி வந்து இப்போ சிவில் கோர்ட்லேயும் கேஸ் வந்து போட்டாங்க. டெல்லி ஹைகோர்ட்டு சொன்ன இதைப்படி இன்னைக்கு சென்னையில் வந்து சிவில் கோர்ட்லேயும் போட்டாச்சு. வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு விவாதம், பெரிய விவாதம் இன்றைக்கி போயிட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க டிபேட்டில். பாமக வந்து ராமதாஸோட அறிக்கையை பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து மாம்பழ சின்னத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, என்னை கேட்காம, அது வந்து தப்பு அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆலோசனை சொல்கிறாங்கல்ல டாக்டர் ஐயா அவர்களுக்கு, அந்த ஆலோசனை சொல்லுகிறவர்கள் சரியான ஆலோசனையை சொல்லுவதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா, அவருடைய வழக்கறிஞர் முன்னாள் நீதிபதினு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பார், பார்த்துருப்பீங்க. அவர் பேட்டி கொடுக்கும்போது பாமக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும்தான் அவர் பேசணும். அதை விட்டுட்டு நாங்கள் பிஎம் மேலே வழக்கு போடுவோன்னு சொல்லி பேசுகிறாரு. ஏதாவது அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மேட்டரை போய் மீடியாவில் பேசுறது. நீங்கள் உங்களுக்கு சின்ன சம்பந்தமான வழக்கு இருக்குன்னா அதை பற்றி பேசுங்க. அதுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதை விட்டுருங்க. டிபார்ட்மெண்ட்டே விட்டுருங்க. அவங்களுடைய ஆதிக்கம் இருக்குன்னே வச்சுங்க. அதை போய் நீங்கள் எப்படி அவரை கூட்டணி பேசுனதுக்கும் இந்த இவர் பிரதமரும் அங்கே எதுக்கு வராருன்னு கேட்குறேன்னா, கூட்டணி பேசுனது அதிமுக. அதிமுக நீ எடப்பாடியை சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு.